அனைவருக்கும் வணக்கம். உடல் சூட்டை குறைக்கும் உணவுகள் மற்றும் பழக்கவழக்கங்கள். உடல் சூடு என்பது கோடை காலத்தில் மட்டும் வரும் பிரச்சனை என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் போதிய அளவு நீர்ச்சத்தும் உடலில் தட்பவெட்ப நிலையை சீராக வைத்திருக்கும் உணவு முறை, வாழ்க்கை முறையை பின்பற்றாதத போது எல்லா பருவத்திலும் உடல் சூடு பிரச்சனை உண்டாகும். இந்த உடல் சூட்டை சீரான முறையில் பராமரிப்பது எப்படி, உடல் சூட்டை சமநிலைக்கு கொண்டு வருவது எப்படி என்பதை பற்றி பார்ப்போம் வாங்க. குளிர்காலத்தில் வெளிப்புற தட்பவெட்ப நிலை மற்றும் குளிரை தாங்க இயற்கையாகவே நம்முடைய உடல் சூடாக மாறும். அதிக வெப்பநிலை வெளிப்படுத்தும். ஆனால் எப்போதும் உடல் அமைப்புக்கு ஏற்றவாறு சீராக உடலின் வெப்பநிலையை பராமரிப்பது மிகவும் அவசியம். உடலில் நீர்ச்சத்து குறைபாடு இருந்தாலும் வெயில் காலம் மட்டுமல்ல, எல்லா காலத்திலுமே உடலுக்கு போதிய தண்ணீர் குடிக்காத போது, காற்றில் ஈரப்பதம் அதிகமாக இருந்தாலும் கூட உடலில் வெப்பம் அதிகமாக ஏற்படும். முதலில் இயற்கை காற்று நம் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. காலை மாலை நேரங்களில் இயற்கை காற்றோடு இணைந்திருந்தால் நம் மனம் குளிர்வதோடு மட்டுமல்லாமல் நம் உடலும் குளிர்ச்சியடையும். நம் உடல் சூட்டை குறைப்பது முக்கிய பங்கு தண்ணீர்தான். ஒரு நாளைக்கு 2.7 முதல் 3.7 லிட்டர் தண்ணீர் குடிப்பது மிக மிக அவசியம். நாம் வெயில் காலங்களில் முதல் நாள் வடித்த சாதத்தில் தண்ணீர் ஊற்றி வைத்து அதை மறுநாள் அந்த சாதத்தில் தயிர் மற்றும் வெங்காயம் கட் பண்ணி போட்டு சாப்பிட்டால் உடல் சூட்டை குறைக்க சிறந்த உணவு. காலையில் வெறும் வயிற்றில் அந்த சாதத்தில் உள்ள தண்ணீரை குடித்து வந்தாலும் இதைவிட குளிர்ச்சியான பானம் இல்லை. இது நோய் எதிர்ப்பு சக்தியை பெற்றது. வெங்காயம் குளிர்ச்சியை தரக்கூடியது. பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய் இது எல்லாமே உடல் சூட்டை தணிக்கக்கூடியது. புரதச்சத்து இருக்கிறது. தினசரி மோரில் இஞ்சி, கொத்தமல்லி, புதினா இதையெல்லாம் நசுக்கி போட்டு ஜீரக, பூண்டு போட்டு தாளித்து இந்த மோரை குடித்து வந்தால் வெயில் காலத்திற்கு அருமையான பானம். லெமன் ஜூஸ் போட்டு குடிக்கலாம். பாதாம் பிசின் அதாவது சர்பத் கடைகளில் கிடைக்கும். சர்பத்தில் போடுவது அந்த பாதாம் பிசினை தண்ணீரில் ஊற வைத்து லெமன் சர்பத்தில் 2 ஸ்பூன் போட்டு குடித்து வரலாம். இந்த பாதாம் பிசின் உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது. வெறும் தண்ணீரை மட்டுமே குடிக்க பிடிக்காதவர்கள் இந்த பானங்களை எடுத்துக்கொள்ளலாம். அதாவது நீராகாரம், மோர், லெமன் ஜூஸ் இப்படி மாற்றி மாற்றி எடுத்துக்கொள்ளலாம். எளிமையான செலவில்லாத பானங்கள். அடுத்து தர்பூசணி. தர்பூசணியில் அதிக அளவு தண்ணீர் சத்து நிறைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட தர்பூசணியில் 90% நீர்ச்சத்து இருக்கிறது. உடல் சூட்டை தணித்து குளிர்ச்சியாக வைத்திருக்கும். ஆரஞ்சு, திராட்சை இப்படி பழங்களை எடுத்துக்கொள்ளலாம். தர்பூசணி போலவே வெள்ளரிக்காயும் அதிக நீர்ச்சத்து கொண்ட காய்கறிகளில் ஒன்றாகும். இதில் அதிகப்படியான நார்ச்சத்து நிறைந்திருக்கின்றன. அதனால் உடல் சூட்டினால் ஏற்படும் பக்க விளைவுகளும் மலச்சிக்கல் உள்ளிட்ட பிரச்சனைகளும் தீரும். புதினா இலைகள் உடலுக்கு குளிர்ச்சியையும் புத்துணர்ச்சியும் தரும். உடல் முழுவதும் புத்துணர்ச்சியோடு வைத்திருக்க செய்யும். லெமன் டீ, புதினா டீ இந்த பானங்களிலும் சமையலிலும் அதிகம் சேர்த்து கொள்ளலாம். தினசரி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கீரை வகைகள் எடுத்துக்கொள்ளலாம். இது உடலின் நீர்ச்சத்தை அதிகரிக்க செய்வதோடு உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்தையும் கொடுக்கிறது. இதுவரை நான் சொன்னவைகள் அனைத்தும் அதிகம் செலவில்லாதவைகள். இதெல்லாம் நாம் தினசரி பார்ப்பதும் பயன்படுத்துவதும் தான். இதை முறைப்படி எடுத்துக்கொண்டால் நல்லது. இறுதியாக இளநீர் குடிக்கலாம். இது உடல் சூட்டை குறைக்கக்கூடியது. இருந்தாலும் இளநீர் என்பது சில இடங்களில் கிடைப்பது கஷ்டம்தான். கிடைத்தால் அற்புதமே. மேலும் இதைவிட தினசரி தலையில் தேங்காய் எண்ணெய் தேய்த்து தலைவாரி கொள்வதும், வாரம் ஒருமுறை நல்ல எண்ணெய் தேய்த்து குளிப்பதும் உடல் சூட்டை குறைக்க பெரிதும் பயன்படுகிறது. உடல் சூட்டை குறைக்க இத்தனை வழிமுறைகள் இருக்கின்றன. உங்களால் எதை செய்ய முடியுமோ அதை செய்து நம் உடல் சூட்டை குறைத்து கொண்டால் நாம் புத்துணர்ச்சியுடனும் நல்ல குளிர்ச்சியாகவும் இருக்கும். ஓகே அன்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே அன்பர்களே, இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி.